திமுக வாக்குகள் உடையுதுன்னா இருங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அங்கங்க பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு, இல்ல ஒன்னா ஏடிஎம்கே பக்கம் பிரியும், பிஜேபி பக்கம் நாம் தமிழர் பிரியும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஒன்னு பிரிஞ்சிரும், நாம் தமிழர் பக்கம் ஒன்னு பிரிஞ்சிரும், விஜய் தரப்பு பக்கம் ஒன்னு பிரியும். பிரிஞ்சு எல்லாம் வருதுன்னா இதுல யாராவது ஒருத்தர் தான் கொஞ்சம் இதாகுவாங்க, லிஃப்ட் ஆகுவாங்கல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நிப்பாங்கல்ல. இல்ல எப்படி வருவாங்க? 3 பேருக்கும் பிரிஞ்சிருங்க. இது வந்து இப்ப இதுல மேஜரா திமுக தான் நிக்குமா? அங்க திமுக ஓட்ட தானே உடைக்கிறாங்க இவங்க எல்லாம். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுடைய வாக்கு உங்களால உடைக்கவே முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திமுகவுக்கு வாக்கு போட்டவன் திரும்ப மாத்தி போடுவான் நீங்க நம்புறீங்க? பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு திமுகவோட கோர் இல்லங்க 21ல போட்டு அவங்க அதிகாரத்துக்கு உட்கார வச்சாங்கல்ல. அவங்க எல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, ஒரு கோபம். இருங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து டைரக்டா திமுக வெறியனுங்க. ஆமா. அதான் உடன்பிறப்புகள். இந்த உடன்பிறப்புகள் வந்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எவ்வளவு இது பண்ணாலும் இது அந்த கட்சியை விட்டு மாறாதுங்க. இவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல திமுகவோட ஈகோசிஸ்டத்துல பயனடைந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்னா வேலை கிடைச்சவனா இருப்பான், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயனடைஞ்ச கூட்டமாக இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா திமுக பக்கம் தான் போடுவாங்க. சோ இந்த வாக்கே திமுகவுக்கு கொஞ்சம் கணிசமா அதிகம் தான். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு தோல்வி அடைஞ்சாலுமே இந்த வாக்குகளை வாங்கிரும். இந்த வாக்குகளை வாங்கிட்டு தான் அவங்க தோல்வி எடுப்பாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 20% வச்சிருப்பான். சரி, ஏறத்தாழ கூட குறைச்சு ஒரு 20% வந்து திமுக செத்தாலும் திமுக தான் செத்துட்டு வாக்கு போட்டு போய் செத்துருவான். அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். சோ இந்த வாக்கு உடைக்கவே முடியாது உங்களால. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாக்கு தான் நடுநிலை மக்களுடைய வாக்கு. இந்த நடுநிலை மக்களுடைய வாக்குலையும் தமிழ்நாட்டுல அரசியல் புரிதலின்மை பற்றவர்கள் அதிகம். உங்களுக்கு தெரியும்ல, காசு கொடுத்தா வாக்கு கிடைக்குங்கிற ஒரு செயல் திட்டம்ங்கிறது அது இருக்கு, நடைமுறையில இருக்கு. சரி, இது ரொம்ப அதிகம். இதுக்கு அடுத்துதான் இந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள். இந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவன்ல தான் நீங்க சொல்ற இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதுல விஜய்க்கு போடவா நாம் தமிழருக்கு போடவாங்கிறதெல்லாம் அடுத்து. யார் எனக்கு அதிகமா காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் வாக்கு போடுறேன்னு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குல்ல, அந்த கேட்டகரி அதிகமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. நம்ம ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம வந்து சும்மா எல்லாம் கொடுக்கறது இல்ல அப்படின்னா யதார்த்தத்தை பேசல. எவ்வளவு கொடுப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போடுவோம்ன்றாங்க. ஆமா. டிடிவி தினகரன் முதல்ல ஒரு இடத்துல ஜெயிக்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாரு? டோக்கன் சிஸ்டம் கொடுத்தாரு. அந்த டோக்கனுக்கு அவருக்கு அப்புறம் காசு கொடுக்கலங்கிற கேள்வி. அதுக்கப்புறம் அவரால் ஜெயிக்க முடியுதா? முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப காசுக்கு வாக்கு போடுறதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி கொண்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு. ஆனா அந்த மக்களை வந்து யாரால விலை கொடுத்து வாங்க முடியும்? இப்ப திமுக இந்த ஆட்சி இதுல அவங்களோட சம்பாத்தியம் என்னங்கறத எல்லாருமே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறையிலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. கட்டடத்துறையில தொடங்கி, சினிமா துறையில தொடங்கி, நீங்க எங்கெங்கெல்லாம் வருமானம் என்பது அதிக அளவுல ஈர்க்க முடியுமோ அத்தனை இடத்துலயும் திமுகவோட லாபி இருக்குதா இல்லையா? இந்த காசெல்லாம் எங்க போகும்? அடுத்து பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து நிக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமா, தேர்தல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. இப்ப அங்க கண்டிப்பா காசு கொடுக்கறதோடைய பவர் வந்து திமுகவை ஓவர்டேக் பண்ணி எடப்பாடினால கொடுக்கும். இப்ப எடப்பாடிக்கு எங்க இருந்து காசு எப்படி கொடுப்பாரு? அவர் சொத்தை வேணா கொஞ்சம் வித்து குத்து கொடுக்கலாம், இல்லைன்னா முன்னாடி இவ்வளவு நாளா சிஎம் இருந்ததை வச்சு வேணா ஏதாவது கொடுக்கலாம். மற்றபடி எப்படி ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் அவரால் கொடுக்க முடியும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாக்குகள்ங்கிறதுல திமுகவை இந்த முறை அடித்துக் கொள்ளவே முடியாது.